ஹாய் காய்ஸ்! இது நம்ம சேனல் அம்பி டாக்ஸ். வெயிட் லாஸ் சேலஞ்ச் என்னடா சடனா வந்து 1 வீக்கா வீடியோ போட முடியல. சின்னதா ஒரு ஸ்டாப் ஆயிருச்சு. லாஸ்ட்டா நம்ம டே 66 ரிசல்ட் வந்துட்டு 75.550 கிராம்ஸ் வந்து வந்திருந்தோம். ரொம்ப பிஸியா இருந்தது. எனக்கு வந்துட்டு அ அந்த 67த் டே இந்த வீடியோ வந்து எடுக்கிறது. ஸோ இத வந்து நான் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு நெனச்சேன். பட் ரொம்ப டிப்பிக்கலான சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு நாள்ல வந்து 2 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன். ஸோ அதனால தான் வந்துட்டு என்னால வீடியோலாம் எடுக்க முடிஞ்சது. பட் அன்னைக்கு வந்து எடிட் பண்ணி அப்லோட் குடுக்க முடியாம போயிடுச்சு. ஒரு ப்ளவுஸ் இது வந்து கொஞ்சம் பிளெயின் ப்ளவுஸு. ஸோ இதில வந்துட்டு பைப்பிங்லாம் குடுத்து ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ நீட்டா வந்து பைப்பிங் எடுக்கிறது அப்படிங்கிறது ஈஸியான விஷயம் இல்லல்ல. ஸோ கொஞ்சம் அழகா பைப்பிங் ரொம்ப ஒல்லியா எடுத்து ஸ்டிச் பண்ணேன். அப்புறம் சைட் ஜாயின் பண்ணேன். எனக்கு வந்துட்டு நைட் ஆயிடுச்சு ஆக்சுவலி. ஸோ நம்ம வீட்டு வேலையும் பார்க்குறோம். ஊடால வந்து எக்ஸர்சைஸ் பண்றோம். கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்றப்போ, கிடைக்கிற டைம்ல வந்துட்டு ஸ்டிச் பண்ணணும். பட் 2 நாள் இருந்தது அப்படின்னா, இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஒரு 1 ஹவர், 2 ஹவர்ஸ் ஸ்டிச் பண்ணிட்டு, அடுத்த நாள் கொஞ்சம் நேரம் பண்ணலாம். பட் நமக்கு வந்து இன்னைக்கு டே அந்த ஈவினிங்குள்ள ஒரு ப்ளவுஸ் குடுக்கணும் அப்படின்றனால, ரொம்ப ஸ்பீடா வந்து ஸ்டிச் பண்ணிட்டுருந்தேன். எனக்கு ரொம்ப ஒரு மாரி டிப்ரஷன் ஆயிரும். சம்டைம்ஸ் வந்து எனக்கு ஒரு வேலை முடிக்கல அப்படின்னா, அச்சச்சோ! வேலை முடிக்கலையேன்னு சொல்லிட்டு அதே யோசிச்சுட்டே இருப்பேன். ஸோ முடிச்சிட்டோம் அப்படின்னா தான் கான்சன்ட்ரேஷன் வந்து மித்த எல்லாத்துலயும் வந்து வர முடியும். எனக்கு இப்போ நான் டெய்லி வீடியோ போடுறதுல எனக்கு பெர் டே இப்போ வந்துட்டு எவ்வளோ வியூஸ் அண்ட் ஹவர்ஸ் ஓடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது அதிகபட்சம் அப்படின்னே சொல்லலாம். அதிகபட்சமா வந்துட்டு ஒரு 150 வந்து வாட்ச் ஹவர்ஸ் ஓடும். ஸோ அதுக்கு டாலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $1 கூட வரதில்ல. ஸோ அதனால வந்துட்டு அன்னைக்கு டே வீடியோ போட்டோம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம இந்த மாரி கால்குலேட் பண்ணி நான் யோசிச்சு பார்த்தேன். ஸோ இந்த ப்ளவுஸ முடிச்சு குடுத்தா வந்து எனக்கு ஒரு $200 கிடைக்கும். இன்னைக்கு டே நம்ம வீடியோ போட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது? வியூஸும் ஒண்ணும் போகல. ஸோ யாரும் நம்மளுக்கு வந்து அதுவும் இத்தன நாள் வீடியோ போடலயே, ஒரு 5 மெம்பர்ஸ் தான் நம்ம சேனல்லேருந்து கேட்டிருந்தீங்க. மத்த யாருமே எதுவுமே கேட்கலையா? ஸோ அது வேற எனக்கு யோசிச்சேன். ஃபர்ஸ்ட்லாம் வீடியோ போடலன்னா, ஆ கேட்டுட்டே இருப்பீங்க. இப்பலாம் யாருமே கேட்கவே இல்ல. அவ்வளோதான் நம்மளுக்கு யாரும் இல்ல அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன். பட் இருந்தாலும் ஒரு சிலர் மனசுல நெனச்சிருப்பீங்க. கமெண்ட்ல கேட்டுருக்க மாட்டீங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோவ வந்து அப்படியே கன்டின்யூ பண்ணலாம் அப்படின்ற டெசிஷனுக்கு வந்தேன். ஒரு வழியா வந்துட்டு நைட்டு ஃபுல்லா உட்காந்து ப்ளவுஸ வந்து முடிச்சுட்டு, அப்புறம் மார்னிங் போல ஹூக்ஸ்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டுருந்தேன். இந்த ப்ளவுஸ்க்கு வந்துட்டு நம்ம லைனிங் வந்து நானே போட்டு ஸ்டிச் பண்ணேன்னா, ஸோ அதனால ஒரு 250 கேட்டிருந்தேன். சரி தரேன் அப்படின்னாங்க. பட் பைப்பிங்க்குலாம் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் வந்து குடுப்பாங்களா என்னன்னு தெரில. ஸோ நானும் ஓகே 250 கிடைச்சா ஓகேன்ற மாதிரி அத வந்து வாங்கல. தரேன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அத முடிச்சுட்டு இதான் என்னோட சாரி. ஸோ இதில வந்துட்டு இந்த கார்னருக்கு வந்து முந்தி அடிப்போல. ஸோ கொஞ்சம் கிரீன் அண்ட் ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டான கலர். இந்த சாரியே வந்துட்டு நான் ஷார்ட்ஸ்ல வந்து இந்த வீடியோக்கு முன்னாடி வந்து ஷார்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு பார்க்கணுன்னா செக் பண்ணிக்கோங்க. இந்த சாரியோட பார்டர் கலர் வந்துட்டு ஒரு மாதிரி இந்த பிங்க் அண்ட் ரெட் 2ம் சேர்ந்து ஒரு மாதிரியான கலர். ரூபி ரெட் கலர்ன்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த கலர்ல இருக்கும். ஸோ இதுக்கு வந்துட்டு ப்ளவுஸ் வந்து பொறுமையா கிளாத் வந்துட்டு ரொம்ப சாஃப்ட்டா அந்த சில்க் கிளாத் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி குடுத்துருந்தாங்க. ஸோ பொறுமையா கட் பண்ணேன். ரொம்ப டைம் இல்ல. ஸோ இதுக்கு வந்துட்டு சிம்பிளான டிசைன் எனக்கு ஸ்டிச் பண்றதுக்கு சிம்பிளா ஸ்டிச் பண்ண தான் பிடிக்கும்னால ரவுண்ட் நெக்கு அந்த மாரி கட் பண்ணி வச்சுட்டு, அப்புறம் டைம் ஆயிடுச்சு ஆஃப்டர்நூன் குக் பண்றதுக்கு. ஸோ இந்த பாவக்காய் இருந்ததா, ஸோ அத வந்துட்டு ஃப்ரை பண்ணிடலான்னு சொல்லிட்டு, இந்த மாரி ஒரு நார்மல் சைஸ்ல கட் பண்ணி லைட்டா தண்ணி தெளிச்சு விட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் குக் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு லைக் ஃப்ரை மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது கொஞ்சம் தண்ணி தெளிச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். தண்ணி கொஞ்சம் இ அ ஃபுல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம், கொஞ்சம் காரப்பொடி அண்ட் சால்ட் எல்லாம் போட்டு பாவக்காய் வந்து ஃப்ரை ரெடி பண்ணிட்டேன். பாவக்காய் ஃப்ரை வந்துட்டு சிக்கன் பொடி போட்டோம் அப்படின்னா, அது இன்னும் டேஸ்ட்டா இருக்கும். பட் இந்த வெயில் டைம் ஸோ இனிமே வந்துட்டு இந்த சிக்கன் பொடி, ரெடிமேடான பொடி ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். முக்கியமா ஆயில கம்மி பண்ணிக்கணும். இந்த சம்மர் அதுவும் அதிகமான வெயில் இருக்கு. ஸோ இதுக்கேத்த மாரி காரம், ஆயில் ஸோ இதெல்லாமே கம்மி கொஞ்சம் கரெக்ட்டா வந்து ஃபுட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் வந்துட்டு நம்மளோட ஒவ்வொரு நாளும் வந்துட்டு சூப்பரா சர்வே பண்ண முடியும். அடுத்து வந்துட்டு அ எனக்கு நம்ம எல்லாருக்கும் வீட்ல எல்லாருக்கும்
பாவக்காய் அண்ட் தம்பிக்கு வந்துட்டு காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவருக்கு காலிஃப்ளவர் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். பட் அவருக்கு எது பிடிக்குதோ அதுதான் நம்ம செஞ்சு தர முடியும் அப்படின்றனால, அவருக்கு வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி கொடுத்தா தான் பிடிக்குன்றனால, அதை வந்து அவருக்கு லைட்டாக காரம் போட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு ஃப்ரை பண்ணேன். ஸோ ரொம்ப கலர்லெஸ்ஸாக தான் இருந்தது. பட் இருந்தாலும் டேஸ்ட் வந்து தம்பிக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது. அண்ட் அப்புறம் இது 2 கொஞ்சம் காரம் அந்த மாரி பண்ணியிருக்கோம்ல. ஸோ கர்ட் ரைஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு, டெய்லி இப்போலாம் வந்துட்டு பாலுக்கு பதிலா நம்ம வந்து தயிர், மோர் ஸோ இந்த மாரி வந்து இனி கொஞ்சம் எடுக்கிறது நல்லது. பால் எடுக்கக்கூடாதுன்னு இல்ல. பட் டயட்ல இருக்கும்போது, ஆ நம்மளுக்கு ஃபேட் கன்வெர்ட் ஆகும்ல. ஸோ அதுக்கு பதிலா நம்ம இந்த மாரி எடுத்துக்கலாம். அண்ட் கர்ட் ரைஸ் ஆக்சுவலி வந்துட்டு நெறைய பேர் சொல்ற விஷயம். ஃபேட் வந்து ஐ மீன் சாரி வெயிட் கெயினுக்கு வந்துட்டு தயிர் சாதம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் நம்மளுக்கு வந்துட்டு டைஜஷனுக்கு வந்து இந்த தயிர் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம சும்மா தயிர் கூட சாப்பிட கூட செய்யலாம். ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு காலிஃப்ளவர் ஃப்ரை முடிஞ்சுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு என்ன சாப்பிட்றது? பாவக்காய் ஒண்ணு சாப்பிடுவோம். அண்ட் வாழைக்காய் வேறு இருந்ததா, ஸோ வாழைக்காய் வந்துட்டு ஃப்ரை பண்ணிடலான்னு சொல்லிட்டு, அத வந்துட்டு ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி, அந்த இஞ்சி, பூண்டு, தக்காளி ஸோ இதெல்லாம் போட்டு, கொஞ்சம் மிளகா பொடிலாம் போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஸோ எப்பவும் ஃப்ரை மாதிரி சும்மா போட்டு திருப்பிட்டே இருக்கிறதுக்கு, இந்த மாதிரி அந்த பேஸ்ட் ரெடி பண்ணி, ஸோ அதோட வந்துட்டு ஒரே ஒரு விசில் குக்கர்ல வந்து தண்ணி நெறைய இல்லாம, அப்படியே சும்மா போட்டு ஒரு விசில் ஆஃப் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா, அது வந்துட்டு இந்த மாரி கொஞ்சம் மசாலாவோட நல்லாயிருக்கும் சூப்பரா. ஸோ இது வந்து எனக்கு வாழைக்காய் வந்து கொஞ்சம் காரசாரமா சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, இந்த மாரி வந்து பண்ணுவேன். அண்ட் மார்னிங்லேருந்தே வந்து நான் எதுவும் சாப்பிடல. தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருந்தேன். அண்ட் அப்புறம் பசிக்கும்போது இந்த கடலை பருப்பு வந்து கொஞ்சம் எறும்பு வந்து வச்சிருச்சு. ஸோ அந்த எறும்ப வந்து ஃபுல்லா எடுத்து போட்டு, அதில வந்து ஒரு கை ஃபஸ்ட்டு சாப்பிட்டேன் ஒரு 11:00 போல. அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 1:30 அந்த டைம் குக் பண்ணிட்டு இருக்கையில ஒரு கை சாப்பிட்டேன். ஸோ அதுவே வந்துட்டு போதுன்ற அளவுக்கு இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 2:30 போல ஆஃப்டர்நூன் லஞ்ச் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழைக்காய் ஃப்ரை அண்ட் பாவக்காய் ஃப்ரை. நம்ம வந்து நல்லா திக்கா தயிர் போட்டு பண்ணியிருந்தோம்ல தயிர் சாதம். ஸோ அதையும் வந்துட்டு கொஞ்சம் ஈக்குவலா ரைஸும் அண்ட் காய் எல்லாமே ஈக்குவலா வந்து பிளேட்ல எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு நேரம் தான் இப்போ இந்த ஒரு 2 வீக்ஸாவே நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்றனால, எனக்கு வந்து பழகிருச்சு. ஓகே நல்லா ஓகேவா சாப்பிட்றோம் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் வந்து கிடைச்சது. ரொம்ப கம்மியா சாப்பிட்றோன்ற மாதிரி எனக்கு தோணல. இந்த ஒரு ஹேர் வாஷ் வந்து பண்ணிட்டேன். ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி இருந்தது. ஹேர் வாஷ் பண்ணோன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ் ஃபீல் கிடைக்கும். பட் ஒரு பக்கம் பயமா இருந்தது. ஹேர் வாஷ் பண்ணதும் வந்துட்டு, நம்ம வந்து இத கர்ட் ரைஸ் சாப்பிடணுமா அப்படின்ட்டு. பட் இப்போ ஓகேன்ற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப கோல்டு பிடிக்கிற அந்த மாரி இல்ல. ஏன்னா வந்து இந்த வீக் ஃபுல்லாவே நம்ம வந்து வாட்டர் மெலன்லாம் சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ நல்லாவே போகுது அப்படின்ற ஒரு நல்ல தோணுச்சு. ஓகே ஒண்ணும் ஆகாது. சாப்பிடலாம், சாப்பிடலாம். இந்த கோடைய வந்துட்டு இந்த மாரி கூலிங்கா சாப்பிட்டு தான் வந்து பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நல்ல டேஸ்ட்டா இருந்தது. காம்பினேஷனும் சூப்பரா இருந்தது. எனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்றோம். அண்ட் இன்னைக்கு டேல வந்துட்டு நம்ம ஆல்ரெடி புரோட்டீனுக்கு வந்துட்டு அந்த நிலக்கடலை வந்து சாப்பிட்டோம். ஸோ நிலக்கடலை வந்துட்டு நெறைய பேர் சாப்பிட்றோமா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலர் வந்து அது சாப்பிட்றதுக்கு பதிலா பாதாம், அப்புறம் கேஷ்யூ ஸோ இந்த மாரிலாம் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ அத கம்பேர் பண்ணயில கொஞ்சம் சீப்பான ரேட்ல நம்மளுக்கு புரோட்டீன் ரிச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலக்கடலை. ஸோ அத வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது தான். அண்ட் ஒரு சிலருக்கு வந்துட்டு அது அலர்ஜி மாரி இருக்கும். ஸோ அது எப்படின்னு நீங்க பார்த்துக்கோங்க. அண்ட் அப்புறம் ஈவினிங் நைட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு வழியா வந்துட்டு ப்ளவுஸ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் இது கூடால வந்து தம்பிய கூப்பிட்டு வந்துட்டு அவருக்கு ஹோம் ஒர்க் எழுத வைக்கணும், அண்ட் சாப்பாடு ஊட்டணும். ஏன்னா அது ஒரு 1 ஹவர் வந்து ஊடால போயிடுச்சு. அண்ட் அப்புறம் நைட்டு ஒரு 7:00 கூடவே இருக்கும். 7:30 வரைக்கும் வந்துட்டு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டுருந்தேன். பொறுமையா ஸ்டிச் பண்ணுவேன். நான் வந்துட்டு டக் டக் டக்குன்னு பண்ண மாட்டேன். ஏன்னா வந்துட்டு லைனிங் கிளாத்தும், அந்த மெயின் கிளாத்தும் வந்து கொஞ்சம் மூவ் ஆச்சுன்னா ப்ளவுஸ் சொதப்பிரும். ஸோ பொறுமையா வச்சு வச்சு ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லிட்டு, ஃப்ரண்ட்டு, பேக் எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த தலைமுடி வந்து சிக்கா தான் இருந்தது. ஏன்னா ஹேர் வாஷ் பண்ணிட்டு அப்படியே விட்டுருந்ததா. ஸோ அதுக்கப்புறம் பொறுமையா சிக்கு எடுத்துட்டுருந்தேன். முடி மேல வந்து எப்பவுமே கோவத்த காமிச்சிடக்கூடாது. ஸோ அதனால வந்துட்டு அப்படியே ஸ்லோவா ஸ்டிக்க ஃபுல்லா வந்து எடுத்துட்டுருந்தேன். ஈவினிங் டைம் வந்து எனக்கு ஸ்டிச்சிங்லேயே போயிடுச்சு அப்படின்னால, நான் வாக்கிங்கும் வந்து பண்ணல.
வாக்கிங் பண்ணலையே, சரி இனிமே போய் வாக் பண்ணலாமா அப்படின்னு நினச்சா, பட் அடுத்து வந்து நம்ம டின்னர் ப்ரிப்பேர் பண்ணணும். கொஞ்சம் ப்ளவுஸ்க்கு வந்து இந்த ஹூக்லாம் வைக்கணும். ஸோ நான் அதனால வந்துட்டு கொஞ்சம் அந்த டைம்லேயே வந்து பண்ணி முடிச்சிடலாம், எல்லா வேலையும் முடிச்சு விட்டுறலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு டே வந்து ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக போகிற மாதிரி இருந்தது. ஸோ ஒரே வேலையை வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி அதிலே பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி தலை வலிக்கிற மாதிரி எனக்கு இருக்கும். ஸோ இந்த ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அண்ட் ஆல்ரெடி நம்ம அந்த இன்னொரு ஒயிட் கலர் அந்த பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணேன்ல, ஸோ அந்த ப்ளவுஸ் வந்துட்டு இன்னும் நான் கொடுக்கல. ஸோ அவங்க வந்துட்டு ஒர்க் போயிருக்காங்க அப்படின்னால நான் அப்புறமா உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஸோ நான் வந்துட்டு கால் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்புறம் நான் கேட்டேன் வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்து ஊருக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஓட்டிங் வந்துட்டு நம்ம ஓட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஊருக்கு போயிட்டு அப்புறம் கொஞ்சம் ஊரில் கொஞ்சம் சில வேலையெல்லாம் இருந்தது. ஸோ அதனால வந்துட்டு அது என்னன்றத அடுத்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ பிஸியாக வந்துட்டு இந்த 1 வீக் வந்து ஓடிடுச்சு. பார்த்துருப்பீங்க ஷார்ட்ஸ் ஷேர் பண்ணியிருந்தேன். நம்ம ஊரில் வந்து சித்திரை திருவிழா வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ அது வரைக்கும் வந்துட்டு நான் அங்கே தான் இருந்தேன் அப்படின்றனால எனக்கு வீடியோ வந்து ஷேர் பண்ணவும் முடியல. ஸோ அதனால தான் சாரி. இனி எல்லா நேரமும் நம்ம வந்துட்டு அதாவது வீடியோஸ்லாம் எடுத்தேன். பட் அதை வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து டைம் இல்லை. என் வீட்டில் வந்துட்டு இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்க வந்து சுத்தமாக டைம் இல்லை. என் அப்பா வந்து வீட்டில் இருந்தாங்க அப்படின்னால நான் வீடியோ வந்துட்டு அதனால தான் போடல. நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ளவுஸ் அதை வந்து அழகாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் வந்துட்டு முடிச்சிருந்தேன். அண்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ ப்ளவுஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓகே இதை அவங்ககிட்ட கொடுத்துடலான்ற மாதிரி அந்த சாரியை வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு ப்ளவுஸையும் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பைப்பிங் வந்து நம்ம எப்போவும் எனக்கு கொஞ்சம் சொதப்பில் வரும். பட் இந்த தடவை வந்து அழகாக வந்துருந்தது. அந்த ஸ்லீவ்லேயும் வந்துட்டு ஒயிட் கலரில் வந்து பைப்பிங் கொடுத்துருந்தேன். என் நெக்கில் வந்து பிங்க் கலர் கொடுத்துருந்தேன். ஸோ அதை வந்துட்டு ஓகே அவங்களோட சாரியோட வச்சு கொடுத்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போய் நானும் தம்பியும் கொடுத்துட்டு வந்துட்டோம். அண்ட் அப்புறம் வந்துட்டு வாட்டர்மெலன் தான். ஸோ அந்த வாட்டர்மெலனில் இன்னும் கொஞ்சம் பீஸ் இருந்தது. ஸோ அதை தான் வந்துட்டு கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அண்ட் வாட்டர்மெலன் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு கெடாமலாம் இருக்கும். ஸோ 3 டேஸ் 4 டேஸ் வரைக்கும் வந்துட்டு கட் பண்ணி கொஞ்சம் நம்ம அந்த ஃபஸ்ட் லேயர் இப்போ வந்துட்டு ஒரு வாட்டர்மெலனை டபுளாக கட் பண்ணணும். ஸோ 2 சைடு போயிருமா. ஸோ அந்த இன்னொரு பீஸை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் அப்படின்றப்போ நெக்ஸ்ட் டே எடுக்கும்போது ஃபஸ்ட் லேயர் மட்டும் ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அதை மட்டும் லைட்டாக சீவி எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து அப்படியே பர்ஃபெக்டாக தான் இருக்கும். சேம் அதே மாதிரி தான் இருக்கும். பட் அந்த ஸ்வீட்னஸ் மட்டும் கொஞ்சம் வேரி ஆகும். ஃபர்ஸ்ட் டே வந்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றதுக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம சாப்பிட்றதுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யும். பட் அந்த ஸ்வீட்னஸ் எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் ஃபீல் ஆகும். அது ஆனா வந்துட்டு நம்ம டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றோம் அப்படின்றனால வேறு ஆப்ஷன் இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு ஓகே எப்படினாலும் நம்ம வந்து சாப்பிட்டுக்குருவோம் அப்படின்றனால நான் சாப்பிட்டுட்ருக்கேன். பட் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு டெய்லி கிடைக்கும். நீங்கள் டெய்லி சாப்பிட முடியும் அப்படின்னா டெய்லி வாட்டர்மெலன் நீங்கள் வந்து சாப்பிடுங்க. ஒரு மாதிரி மைண்ட் வந்துட்டு ஐயோ! இன்னும் ப்ளவுஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஹூக் வைக்கணும். இன்னும் கொஞ்சம் ஸ்டிச்சிங் அதாவது ப்ளவுஸ் வந்து போட்டு பார்க்கல. என்னோட ப்ளவுஸ் அந்த பிங்க் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணேன்ல. ஸோ அதை வேற போட்டு பார்க்கணும். கரெக்டாக இருக்கா என்னன்னு தெரியல. நம்ம நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் ஊருக்கு போகிறோம். ஸோ அதனால் வந்துட்டு ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன்னாலும் நம்ம வீட்டிலேயே மெஷின் இங்கே இருக்குது அப்படின்னால நம்ம டக்குன்னு போட்டு பார்த்துட்டு பண்ணிக்கலான்றனால ஓகே நைட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு வழியாக ப்ளவுஸை ஃபுல்லாக ஹூக் வச்சு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து பார்த்துக்கலாம். என்னென்ன ஆல்ட்ரேஷன் வந்துட்டு மார்னிங் வந்து ஓட் வேறு பண்ண போகணும். ஸோ ஏர்லியாக போகணுன்றனால நான் வந்துட்டு கொஞ்சம் ஹரிபரியாகவே அன்றைக்கி டே வந்து ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் நைட்டும் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஈவினிங்லேருந்தே வந்து நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து பஜனை வந்து பாடுறாங்க. ஸோ அந்த சவுண்ட் வேறு ஹெவியாக கேட்டுகிட்டே இருந்ததா. ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு தோணலை ஓகே இந்த சவுண்டில் எங்கிட்டு நம்ம வீடியோ எடிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டேன். அப்புறம் கோவில் அந்த அவங்க பஜனை முடிச்சுட்டு இந்த சுண்டல் பயரெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு நைட்டில் கொஞ்சம் சாப்பிட்டேன். நைட் லேட் ஆயிடுச்சு. ஒரு 9:00 போல் தான் சாப்பிட்டேன். அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் ப்ளவுஸில் வந்துட்டு இந்த ஸ்டோன்ஸ் வந்து வைக்கலாம். அந்த காப்பர் ஸ்டோன்ஸ் வந்துட்டு லைன் மாதிரி வந்து சைடில் வைக்கலான்ற மாதிரி டிசைட் பண்ணி தான் வந்துட்டு நைட்டில் உட்காந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருந்தேன். நைட் இதை வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு 11:30 12 நியர் ஆயிடுச்சு.
இனி அதுக்கப்புறம் ஊருக்கு போறதுக்கு தேவையான திங்ஸ் இனி எல்லாமே எடுத்து வைக்கணும். அண்ட் முக்கியமா ப்ளவுஸ வந்து நைட்டே போட்டு பார்த்துடலாம். இன்னைக்கு போட்டு பார்க்கணுன்னா, கம்ப்ளீட்டா ப்ளவுஸ் வந்து ஃபுல்லா முடிச்சுட்டு போட்டு பார்க்கலாம். அப்பதான் வந்து நம்மளுக்கு நல்ல ஃபீல் கிடைக்கும். ஓகே, கம்ப்ளீட்டா ப்ளவுஸ் ரெடி அப்படின்ற மாதிரி தோணும்ல. ஸோ, அதனால தான் வந்துட்டு தம்பி நைட்டு தூங்கிட்டாரு. ஸோ, அவர் அந்த பக்கம் பெட்ல எப்பவும் படுக்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் முடிச்சுட்டேன். அடுத்த நெக்ஸ்ட் டே மார்னிங் வெயிட் செக் பண்ணப்போ செம்ம ஹாப்பியா இருந்தது. ஏன்னா, நம்மளுக்கு வந்து 74.950 வந்து பார்த்துட்டோம். இந்த வெயிட் தான் நான் லாஸ்ட்டா வந்து அன்னைக்கு டே மார்னிங் செக் பண்ண வெயிட். ஸோ, அதுக்கப்புறம் இந்த ஒரு 4 to 5 டேஸ்க்கு அப்புறம் என்ன வெயிட் வந்து கெயின் நம்ம சித்திரை ஃபெஸ்டிவல் வந்து எப்படி போச்சு? ஸோ, இதெல்லாமே வந்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோல வந்து ஷேர் பண்றேன். யாரெல்லாம் என்னைய மிஸ் பண்ணீங்களோ ஒரு லைக்க குடுத்துருங்க. உங்களோட வெயிட் எவ்வளோன்றத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணிடுங்க. டேக் கேர் அண்ட் பபாய்.